நான் AK-47 பயன்படுத்தினேன், ஆமை கறி சாப்பிட்டேன், அண்ணியோடு பேசினேன், பல நாட்கள் கதைத்ததை போன்ற ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இடத்துல காளியம்மா அதை உடைச்சிட்டாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திருநெல்வேலியுடைய தம்பிமார்களுடைய பேட்டியில ரஜினி அரசியலுக்கு வருகிற போது மிகப்பெரிய சங்கி என்று சொன்னார். இப்பொழுது சங்கி என்றால் நல்ல வார்த்தை என்று சொல்றார். ஏற்கனவே தம்பி தம்பி என்று புகழாரம் சொல்லிக் கொண்டிருந்த விஜய் இப்பொழுது தம்பியை ரோட்டில் அடிபட்டு சாவாய் என்று சொல்கிறாய். கட்சி கலக்கம் பண்ணும் விதமாக கேவலமான வார்த்தைகளை பொதுவெளியிலே பயன்படுத்துவது, அவன் இவன் இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளும் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறீங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய மழை, முக்கியமா சென்னை மாநகரம் வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான செய்தியை பத்தியும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார், முக்கியமா தமிழகத்துல இப்போ சீமானுடைய பிரச்சனையை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னு சொன்னீங்கன்னா, தமிழகத்துல பாத்தீங்கன்னா சீமான் ஒரு 2 சமீப காலமாக ரொம்ப சிக்கல்ல இருக்கிறாரு. அதிரடி பேச்சாளர், ஆடியோ நாயகன், இப்படி எல்லாம் அவரை நம்ம சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அவர் பேசுற பேச்சுக்கள் அவரையே சிக்கல்ல மாட்டி விட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமா இலங்கை தமிழர்கள் 2 பேர் ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க. இவர் பிரபாகரன் கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியான இலங்கை தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆடியோவையும் வெளியிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க மக்களுக்கு இன்னைக்கு சொல்லுங்க சார் ப்ளீஸ். கேட்ட கேள்வி இன்னைக்கு சமகால ஒரு நிகழ்வை பற்றி நீங்க கேட்குறீங்க. சீமான் எப்படின்னா ஒரு அரசியல் ஜோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சமூக வலைத்தளங்களை நாம பார்த்தா சீமானை பற்றிய இந்த காட்சிப்படுத்துதல், ட்ரெண்டிங், நகைச்சுவைகள், இழிவுபடுத்துதல், ஷோக்கு அவர் ஒரு பெரிய ஆளா இருக்கார். ஏன்னு கேட்டா, ஆமா, அதாவது ஒரு காட்சிக்கு செய்திக்கு இப்ப நாம பேசும்போது சீமானுடைய செய்தி இருக்கிறதுனால நம்ம பேசுறோம். 2 விஷயத்த நாம அந்த சீமானை பற்றி புரிந்து கொள்ளணும். ஒரு பக்கம் மக்களை பைத்தியக்காரராக்கிய உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவர் என்றால் சீமான் தான். ரொம்ப முக்கியமா அதுக்கு நான் சோர்ஸையும் சொல்றேன். உணர்வுகளை தூண்டி மக்களை பைத்தியக்காரராக்கியது. 2வது ஒரு காரணம், அவர் மிகுந்த ஞான புத்தியும் தன்னை காத்து கொள்வதிலும் அவர் சிறந்தவர். அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன். பேசும்போது எனக்குன்னு ஒரு மதம் இருக்கிறது. நான் என் மதத்தை, என் சாதியை மறைச்சிட்டு நான் அரசியல் பேசணும்னு எனக்கு தேவையில்லை. நான் இந்திய நாட்டின் குடிமகன். இந்த நாட்டுடைய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்பவன். என்னுடைய மூதாதையர்கள் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பின்பற்றுகிறேன். எனது செய்தியில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். நான் என்ன மதம், நான் என்ன சாதி. முதல்ல சீமானுடைய பொய் எதில் வருவதுன்னா, இயற்கையாகவே அவர் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர். ராஜா போன்ற தலைவர்கள் குற்றச்சாட்டில் நமக்கு மாறுபட்டு இருந்தாலும் அவரை நான் எப்படி கண்டுபிடித்தேன் என்றால், அவர் மீண்டும் 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 தன்னை அந்த ஹிந்து அடையாளத்துக்குள் கொண்டு வருவதற்காகவே இந்த அவர் திலகத்தை வைத்துக் கொண்டிருப்பது இது ஒரு அரசியல் சூழ்ச்சம். அவர் இயற்கையிலே மத நம்பிக்கை அற்றவர். நல்லா கவனிங்க, இயற்கையிலே சீமான் ஒரு மத நம்பிக்கை அற்றவர். சேக்குவாராவை கூறியவர், பிடல் காஸ்ட்ரோவை பற்றி பேசியவர், தந்தை பெரியாரை தான் அவருடைய ஆரம்பகால அடையாளங்கள். ஆக முதலிலே அவர் அந்த பொய் சொல்வது, ஒரு தலைவன் எப்பொழுதும் பொய் சொல்பவனாக இருக்கக்கூடாது. முதல் அடையாளம், எந்த தலைவனை வைத்து நீ அரசியலுக்கு வந்தீர்களோ அந்த தலைவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டீர்கள். சேக்குவாராவை பற்றி பேசுறது இல்லை, தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுறதில்லை, ஃபிடல் காஸ்ட்ரோ. 2வது ஒரு முகமாக தற்போது சீமானுடைய கட்சியில என்ன நடந்திருக்கிறது என்றால், காளியம்மாள் அவர்கள் ஒரு மீனவ பெண். அவர்கள் பேசுகின்ற போதே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அநேகமாக அவர் ஒரு குறுகிய காலத்தில் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார். அவர் பேசும்போது என்ன சொன்னார், 10 நிமிஷம் அன்னம் சந்தித்ததற்கே இந்த நிலை எங்களுக்கு உள்ளத்திலெல்லாம் ஒரு தேசிய தலைவனை அடையாளம் படுத்தி விட்டார் என்று. அதாவது இது எப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி, புகழ்வதை போன்று தாக்குவது. ஏனென்றால் சீமானுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கு ரொம்ப தப்பு. சீமான் மக்களிடத்தில் என்ன சொன்னார், நான் AK-47 பயன்படுத்தினேன், ஆமை கறி சாப்பிட்டேன், அண்ணியோடு பேசினேன், பல நாட்கள் கதைத்ததை போன்ற ஒரு மாய தோட்டத்தை
ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இடத்துல காளியம்மா அதை உடைச்சிட்டாங்க. இப்ப சீமான் என்ன சொல்றாரு, நல்ல வேளை தங்கை வந்து 8 நிமிஷம்னு சொல்லாம போனாங்க, 2 நிமிஷம் குறைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு அதை சமாளிக்கிறார். இது அவருக்கு ஒரு பெரிய அவமானம். இரண்டாவது, மூன்றாவது விவகாரம் என்னவென்றால், தற்போது கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சீமானை குறித்து நேற்று நெல்லை மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தினர் அனைவரும் யாரு கேட்டாலும் வெளியே போடா, இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசவே கூடாது, இது ஏன் கட்சி. அப்ப இது ஒரு சர்வாதிகார போதை. உலகத்துல யாருமே அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீமான் தன்னிலை மறந்து தான் அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொளி, நான் சின்ன வயசுலயே சுடுகாட்டிலே தான் படுத்து கிடப்பேன், பைத்தியக்காரன மாதிரி ஒரு தலைவன் அவன். இது மாதிரிலாம் யாருமே பேசி பார்த்ததே இல்லைம்மா. நான் சுடுகாட்டில் தான் படுத்து கிடப்பேன், சாத்தான்களோடு தான் எனக்கு பயன் இல்லை, பிரபாகரனோடு தான் நான் பயணிச்சேன், அவ்வளவும். அதாவது ஒரு விஷயம் கூட உண்மைக்கு அவருடைய வாழ்க்கையில இல்லைங்கிறது ரொம்ப வருத்தம். இரண்டாவது, அவங்க என்ன கேட்குறாங்க திருநெல்வேலின்னா, நீ பேசுறது ஒன்னா பேசுறா, செயல்பாடுகள் ஒன்னா இருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திருநெல்வேலியுடைய தம்பிமார்களுடைய பேட்டியில ரஜினி அரசியலுக்கு வருகிற போது மிகப்பெரிய சங்கி என்று சொன்னாய், இப்பொழுது சங்கி என்றால் நல்ல வார்த்தை என்று சொல்கிறாய், உன்னை எப்படி நம்புவார்கள் என்று திருநெல்வேலியிலே கேட்கிறார்கள். நான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அப்ப அவங்க கேட்கல ஒரு நியாயம் இருக்கு. மேடையில 2ஆம் தேதி ஒன்ன பேசுறா, 7ஆம் தேதி மாற்றி பேசுகிறாய், உங்களுக்கு முட்டு கொடுப்பதே எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கிறதே அப்படின்னு நாம் தமிழருடைய எதிர்ப்பணி ஒன்று வெளியேறி நேற்று திருநெல்வேலியில பேட்டிக்கிட்டார். உனக்கு உன் பேச்சுக்கு முட்டு கொடுப்பதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, என்னையா உன் தலைவன் 7ஆம் தேதி ஒண்ணு பேசுறாரு, 9ஆம் தேதி ஒண்ணு பேசுறாரு, சங்கியை பற்றி அன்பு, சங்கியை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு, நல்லவர்களா ஏதோ சொல்றாரு, முதல்ல சங்கி அது இது சமஸ்கிருதம் அது இதுன்னு சொல்லிட்டு டெல்லி கணேசை உயர்த்தி பேசுறாரு, ரஜினிகாந்தை உயர்த்தி பேசுறாரு, ரஜினிகாந்தை போல ஆள் இல்லை, அரசியலுடைய புரோக்கராக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆளுமையோடு சீமான் வந்து ரஜினிகாந்தை சந்தித்தார், ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு என்ன தேவை வந்துவிட்டது, ஆனால் எப்பொழுதும் அவர் சாதி அரசியலை முன்னெடுக்கிறார் என்ற குறையையும் அவர்கள் வைக்கிறார்கள். யாரு அவர்கள் வைக்கிறார்கள். அப்ப அவர் கேட்கிறாங்க, 8% எடுக்கிறதுக்கே 15 வருஷம் ஆச்சு, இனி 35% எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? நீ இந்த மாதிரி கட்சியில எல்லாரையும் டீக்ரேட் பண்றது, அசிங்கமா பேசுறது, வார்த்தைகள் சொல்ல முடியாத, தொலைக்காட்சிகள் பேச முடியாத இழிவான வார்த்தைகளை பதிவு செய்வது இல்லையா, அப்புறம் கட்டுக்கடங்காத பொய்களை சொல்வது, ஆமைக்கறி விவகாரத்தில் இருந்து, சுடுகாட்டில் படுத்து கிடப்பதில் இருந்து, சேக்குவாரா பெரியாரில் இருந்து, தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து எல்லாவற்றையும் பொய்களாக சொல்கிறீர்களே என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க, எப்படின்னா, ஏற்கனவே தம்பி தம்பி என்று புகழாரம் சொல்லிக் கொண்டிருந்த விஜய் இப்பொழுது தம்பியை ரோட்டில் அடிபட்டு சாவாய் என்று சொல்கிறாய். ஆனால் அவர் சொல்கிறார், ஆனால் திராவிடமும் எனக்கு வேண்டும், தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்ன விஜயை ஒன்று வலது இல்லது இடது மத்தியில் நின்றாய் அடிபட்டு சாவாய் என்று சொல்கிறாயே, திருமாவளவனை எல்லை மீறி புகழ்கிறாய், ஆனால் திருமாவளவனோ பற்றி, அவர் திராவிடத்தையும் ஏற்றுக்கொள்வதை பற்றி, பெரியாரை ஏற்றுக்கொள்வதை பற்றி நீ ஏன் விமர்சிக்கவில்லை, ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு வைத்துக் கொண்டிருக்கிறாயே என்ற கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்படி என்றால் சீமான் பேசுவதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அதே போன்று பிரபாகரனுடைய தளபதிகளுடைய வீடியோ பத்தி சொன்னீங்க, ஆடியோ அது வந்து பரபரப்பாக இன்றைக்கு அந்த ஆடியோக்கள் சர்வதேசத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. இது ஜெர்மனியில் இருந்தோ அல்லது கனடாவில் இருந்தோ அல்லது லண்டனில் இருந்தோ வெளியாகி இருக்க முடியும். அதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய தமிழ் தேசியம் இலங்கை தமிழர்களுக்கு வந்து அவங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, இனியும் சீமானை நம்பாதீர்கள் அப்படின்னு ஓபன் டாக்கு கொடுத்திருக்காங்க. சீமான் எப்படி என்றால் ஒரு சிறந்த வியாபாரி, மிகப்பெரிய பொய்யர். ஏன்னு கேட்டனா, அரசியல் கட்சி தலைவர் ஒருவரையும் நான் ஒரு செய்தியாளனாக அப்படி சொல்லக்கூடாது, சொல்லுவது வருத்தப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், முதலிலே அமெரிக்காவில் ஒரு இலக்கணம் உண்டு, ஒரு தலைவன் வெளியே எப்படி இருந்தாலும் ஆட்சியிலே அவன் வரும்போது பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும் என்று. சீமானிடத்தில் பரிசுத்தம் இல்லை. ஏனென்றால் சொல்வது அனைத்தும் பொய். நல்ல கவனிங்க, சொல்வது அனைத்தும் பொய். பிரபாகரனோடு சந்திப்பது போய், பிரபாகருடைய தளபதிகளே வெளிநாட்டிலிருந்து, நான் கொஞ்சம் தொடர சொல்லிடுறேன், பிரபாகரனோடு சந்தித்தது, ஆமைக்கறி சாப்பிட்டது, அந்நியம் சர்வீஸ் பண்ணது, AK-47 எடுத்தது,
அதே போன்று வெளிநாட்டிலிருந்து தளபதிகள் சொல்றது இவன் வரவில்லை, இவன் சந்திக்கவில்லை, இவர் ஒரு சினிமாக்காரன் 8 நிமிடம் 2 நிமிடம் வந்துவிட்டு 100ஓடு 101 சென்றார் என்று சொல்லி போய். இரண்டாவது, கட்சியை கலக்கம் பண்ணும் விதமாக கேவலமான வார்த்தைகளை பொதுவெளியிலே பயன்படுத்துவது, அவன் இவன் இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவது. மூன்றாவதாக நீங்கள் சொல்வதை போன்று அரசியலில ரஜினிகாந்த் ஒருவரை திட்டுவது, மறுபடி தம்பி என்று புகழ்வது. அதாவது நான்காவது, வழக்கத்திற்கு மாறாக மாறி மாறி தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவனாக மேடையில் ஏறி 7ஆம் தேதி கூட்டத்தில் ஒன்றை போட்டுவிட்டு ஒரு செய்தியை சொல்வது, ரஜினிகாந்தை திட்டுவது, 13ஆம் தேதி அண்ணா என்பது, மாவீரர் கூட்டத்தில் ஆம் அண்ணா என்பது, சங்கியை திட்டுவது, பாஜகவை திட்டுவது, சங்கி நல்ல வார்த்தை என்று சொல்வது. அதே போன்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு சமூகத்தின் சாதி ரீதியாக பேசுகிறாய், அவன் கையை வெட்டினால் இந்த தமிழ் சாதி, காலை வெட்டினால் இந்த சாதி, பழனி பாபா இந்த சாதி, இவர்கள் முக்குளத்தோர்கள் இந்த சாதி, இப்படியெல்லாம் சாதி ரீதியாக நீ பேசுகிறாய் என்று யார் சொல்கிறார்? சீமானுடைய கட்சியிலிருந்து தம்பிமார்கள். நாங்கள் பல வருடமாக நெல்லையிலே கூட்டத்தில் வீடியோல இருக்கு, பல வருடமாக எங்களுடைய கையில் உள்ள பணத்தை எல்லாம் செலவழித்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு லெவலுக்கு மேல் இவரோடு பயணிக்க எங்களுக்கு முடியாது. யார் சொல்லிட்டா? அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப காளியம்மா வெயிட் பண்றாங்க, அவர் கட்சியை விட்டு தூக்கி அவர் வெளியே போடணும். இவரு என்ன நினைக்கிறாரு? காளியம்மா வெளியே போகணுங்க. தம்பி நத்தம் சிவசங்கரன் வந்து நமக்கு நல்ல தம்பி, அந்த கட்சியில வந்து நல்ல ஒரு உறுதுணையான பற்று கொண்டு, அவரை பத்தி பேசின ஆடியோ நம்ம சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது, அதெல்லாம் மகா பாவம். ஒருவனுடைய தாயை பற்றி பேசுறது மகா பாவம். அது மட்டும் இல்ல சகோதரி, அந்த விஜயலட்சுமி அந்த அம்மா அசிங்கமா வெளியே வந்து பேசுறாங்க. சீமானுடைய தாயை கூட அந்த மகனேன்னு பேசுறாங்க. அப்ப இது ரொம்ப வருத்தம் பாருங்க. தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு தலைவன் தன்னை பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும், ஊழலுக்கு அப்பாற்பட்டு. அது மட்டும் இல்லாம தமிழ்னு பேசுறான், உன் பிள்ளைய 25 லட்சம் கொண்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு தமிழுடைய வாடை தெரியாத ஸ்கூல்ல போடுற, சமஸ்கிருதம் கூடாது என்று சொல்கிறாய். ராஜராஜேஸ்வர பிரதீஸ்வர் ராஜேந்திர சோழனுடைய ஸ்கூல்ல அங்க வந்து என்ன பேசுறாங்க, அதாவது சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் பாடுறான், அங்க கொண்டு நீ நிக்கிறா. பிள்ளையாரு தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்றான், அப்புறம் பிள்ளையாருக்கு தேங்காவோடன்னு சொல்றான். இப்போ உனக்கு எல்லாமே மாற்றம். அப்ப முருகன், அந்த முருகன், இந்த முருகன் வேலை குத்திக்கிட்டு, அப்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு அரசியல் நடத்துறாரு. சுருக்கமா சொல்லிடுறேன், இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் இனி தோன்றுவது சாத்தியமில்லை. இந்திய வரலாற்றில் ஒட்டுமொத்த சமூகத்தையும், இலங்கை தமிழர்களுக்கு அவர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வரலாற்றில் அவன் இதை போன்று மக்களை, தம் சொந்த மக்களை ஒரு மடைமாற்றிய ஒரு தலைவன் இல்லை. அதுதான் அவங்க கேட்கறாங்க, நீ என்ன செஞ்சான்னு கேட்கறாங்க. யாரு? நல்ல கேளுங்க. பிரபாகரனுடைய தளபதி சொல்றாங்க, நீ என்ன செஞ்ச? நாங்கள் அனர்த்தத்தில் இருந்தோம், எங்களுடைய கஷ்டமான நேரத்தில் வைகோ அங்கு சென்றார், கஷ்டமான நேரத்தில் பழநெடுமாறன் அங்கு சென்றார், இவர்களெல்லாம் பணம் கொடுத்தார்கள். பாண்டியன் உயிரோடு இருக்கும்போது நான் பேட்டி கண்டேன். தாப்பா சொன்னார், என்னோடு நெருக்கமாக தமிழ், அவர் பேர் நல்ல பேர், நடேசன் போன்றவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். சீமானோடு இலங்கை அரசியல்வாதிகளுக்கோ விடுதலை புலிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்ல கவனிங்க. இல்ல இந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த செய்தி சொல்லிடும். ஜெம் தொலைக்காட்சியின் மீது சொல்றேன், திருமாவளவனுக்கு கூட தொடர்பு இருந்தது, நெருங்கிய தொடர்பு வைகோ அவர்கள், அண்ணன் வைகோ அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. வைகோ அவர்கள் ஜெனீவா மாநாட்டில் முடித்த பிறகு என்னை கூப்பிட்டு சொன்னார், சுஃபியான் நான் உனக்கு மட்டும்தான் பேட்டி தருவேன், யாருக்கும் பேட்டிக்குள்ள. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வரல, பழநெடுமாறன், அதே மாதிரி நம்முடைய பாண்டியன், இவ்வளவு பேர் தான் பார்த்தது. சீமானுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஈழ அரசியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா 2009 அப்புறம் அறிவுபூர்வமாக அதை வியாபாரத்திற்கு தந்திரோபயமாக பயன்படுத்தி இன்றைக்கு பகட்டான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக, அது மாபெரும் தலைவன் தானே, மக்களை பொய்யை விளையாக்குவது ஒரு தலைப்பு தானே, அதான் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி சீமானுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் எந்த பகையும் இல்லை. நல்ல ஒரு மனிதர் தான், தனிப்பட்ட ஒரு நண்பராக அவரை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ரொம்ப தந்திரோபதாயமான மனிதன், ரொம்ப 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 மக்களை சீட் பண்றதில்ல, ஒரு அரசியலுக்கு தொடர்பில்லாத அரசியலை தனக்கு இருக்கிற மாதிரி. இனி அவர் ஜெயிக்கிறது தோக்கிற விட்டு போட்டுங்க, 8% வாக்குகளை கொண்டு வந்து நிறுத்தினதே அவருடைய வெற்றி தான். தற்போது கட்சி பிளவுபடுகின்றது. 2026 இந்த கட்சி மிக மோசமான ஒரு நிலை அடையும். உங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக விளக்கினீர்கள் சார். நன்றி, வணக்கம் சார்.